உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவரத்தின கற்களும் மற்றும் உலோகங்களும் அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதாவது அதிர்ஷ்ட கற்களை பதித்து அணிவதற்கு இந்த உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதால் அந்த ஐம்பொன் உலோகங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போ சில பேர் தங்கத்துல மோதிரம் போட்டிருப்பாங்க, வெள்ளியில மோதிரம் போட்டிருப்பாங்க, செம்பு கூட மோதிரமா போட்டிருப்பாங்க. ஐம்பொன்னையும் கலந்து அதுல நவரத்தினங்கள்ல ஏதாவது ஒரு ரத்தினத்தை பதிச்சு மோதிரமா அணிஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு வித தன்மை உள்ளது. ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு தனி தன்மையும் அதற்கென சில மருத்துவ குணங்களும் இருக்கின்றன என்பதற்காகத்தான் இந்த பதிவு. முக்கியமாக உலோகங்களை பொதுவாக 5 வகையாக பிரித்துள்ளார்கள் என்று இப்போது சொன்னேன். அது என்னென்னா தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை, இரும்பு, இந்த 5ம் கலந்து செய்யக்கூடிய அந்த ஒரு கலவையான உலோகத்தை தான் பஞ்சலோகம்னு சொல்றோம். இந்த வெள்ளி உலோகமானது நமது நரம்புகளை சக்தியை இழக்காமல் பாதுகாக்கிறதுன்னும் ஆண்மை தன்மையை பாதுகாக்கிறதுன்றும், அதாவது ஆண்மை சக்தியை அதிகரிக்க செய்கிறதுன்னும், அதுபோல தங்கம் காமத்தை கட்டுப்படுத்த வல்லது என்னும், அதே போல நரம்பின் சக்தியை ஒரு சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த தங்கம் மிகவும் பயன்படுகிறது. பொதுவா பெண்களின் காம உணர்வு அளவோடு இருப்பதற்கு இந்த தங்க நகைகள் உதவி புரிகின்றன. திருமணமான பெண் தங்க நகைகளை அணிவாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் காலில் வெள்ளியிலான அந்த மெட்டி, கொலுசு, இது போன்ற விஷயங்களை அணிஞ்சிருப்பாங்க. இதுல இந்த தங்கம் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நரம்பின் சக்தியை குறைக்கும், வெள்ளி அதை ஈடு செய்யும். இதனால அந்த பெண்ணின் காம உணர்வுகள் ஒரு சமநிலையில இருக்கும். பொதுவாக தாமிரம் உடலில் உண்டாகும் சூட்டை தணிக்கும் வல்லமை உள்ளது. ஆனா தாமிரத்தை நகை செய்ய பயன்படுத்துறது இல்லை, அதாவது தனியா. இது காத்துல உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து, அதாவது ஒரு ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, பழுப்பு நிறமான அந்த ஆக்சைடை உண்டாக்கும். அதே போல காத்துல உள்ள கந்தகக்கட்டுடன் சேர்ந்து ஒரு பச்சை நிறத்துல சல்பேட்டும் உண்டாகும் இதுல, தாமிரத்துல. எனவேதான் இந்த தாமிரத்தில் ரத்தின கற்களை பதித்து அணிவது பெரும்பாலும் விரும்பப்படாதது. சாதாரணமா மக்கள் தாமிரம், இரும்பு, பித்தளை போன்ற உலோகங்களை நகைகளாக செய்து அணிவதில்லை. ஆனால் தாமிரம் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளை நீக்கும் தன்மை உள்ளது. இரும்பு சோம்பேறித்தனத்தை நீக்கி சுறுசுறுப்பை உண்டாக்கும். பித்தளை விந்த அணுக்களை கெடாமல் பாதுகாக்கும். எனவேதான் இந்த பஞ்சலோகங்களை சித்த மருத்துவத்தில் பஸ்பம் செய்து மருந்தாக பயன்படுத்தும் வழக்கமும் முற்காலத்தில் இருந்துள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தங்கம், ஆக்சிஜன், கந்தகக்கூட்டு பொருட்கள் இவைகளால் பாதிக்கப்படுவதில்லை. இதனால்தான் நகைகள் செய்ய பெரும்பாலும் தங்கத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். எகிப்து, பாபிலோனியா போன்ற நாடுகளில் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இப்ப இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 6000 வருஷத்துக்கு முன்னால ஏற்படுத்தப்பட்ட சின்னங்கள் பல இருக்கின்றன. இந்த சின்னங்கள் வெள்ளியினாலையும் தாமிரத்தாலையும் தங்கத்தினாலையும் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னொரு உலோகம் பிளாட்டினம்னு சொல்லுவோம். இதை அரச உலோகம்னே இந்த உலோகத்துல சொல்றாங்க.
இது வந்து பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும். இந்த உலோகத்தை வந்து முதல்ல தென் அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்க. சோதனை சாலைகள்ல ஒரு பொருளை உயர்ந்த உஷ்ண நிலைக்கு சூடேற்ற வேண்டுமானால் இந்த பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட குடுவைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஏன்னா பிளாட்டினத்தோட இந்த உருகும் நிலை அப்படின்றது கிட்டத்தட்ட 1774 டிகிரி செல்சியஸ். அதனால அந்த மற்ற எல்லா உலோகமும் அதுக்கு உள்ளேயே அந்த அந்த வெப்பநிலையினுடைய அளவு இருக்கிறதுனால பிளாட்டினம்ன்ற அந்த பாத்திரத்துல வச்சுதான் அதை உருக வைப்பாங்க. வைர மோதிரத்தை கட்டுவதற்கும் ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல், வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த கற்களை மோதிரத்தில் கட்டுவதற்கும் இந்த பிளாட்டினத்தை பயன்படுத்துவார்கள். 3 பங்கு தங்கமும் 2 பங்கு பிளாட்டினமும் சேர்ந்தது இந்த பிளாட்டின தங்கம் எனப்படும். இது விலை உயர்ந்ததாகும். தங்கத்தின் மஞ்சள் நிறத்தை போக்க பிளாட்டினம் கலக்கப்படும். அதிர்ஷ்ட கற்களை மோதிரத்தில் பதித்து அணியும் முன்னர் ஒவ்வொரு ராசிக்கு உரிய உலோகத்தை தெரிந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதியாய் விளங்கும் கிரகத்திற்கு என தனித்தனி உலோகம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்குரிய உலோகம் என்று எடுத்துக்கொண்டோமானால் சூரியனுக்கு செம்பு, சந்திரனுக்கு வெள்ளியம், செவ்வாய்க்கு செம்பு உலோகமாக வருகிறது, புதனுக்கு பித்தளை, குருவுக்கு தங்கம், சுக்கிரனுக்கு சுத்தமான வெள்ளியை சொல்லுவோம், சனி எவர் சில்வர்னு சொல்லுவோம். அதாவது இந்த இரும்புல இருந்து கார்பனை 100க்கு 100 வெளியே எடுத்தாச்சுன்னா பலபலன்னு வெள்ளி மாதிரி மினுக்கும் அந்த இரும்பு. அதுதான் எவர் சில்வர்னு நம்ம சொல்றோம். ராகு கிரகத்திற்கும் கேது கிரகத்துக்கும்னு தனியா உலோகம் இல்லை. ஏன்னா பொதுவா அந்த ராகு கிரகத்துக்கு துருக்கல்னும் கேது கிரகத்துக்கு கருங்கல்னு சொல்லியிருக்கு. அது மோதிரமா நம்ம அணிய முடியாது இல்லையா? எனவே அதுக்கு உலோகம்னு தனியா இல்லை. இந்த ராகுவுக்கு உரிய மோதிரம் மந்தார மலரின் நிறத்தில் இருக்க வேண்டும். கேதுவுக்கு உரிய மோதிரம் செவ்வல்லி மலரின் நிறத்தில் அமைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்குரிய கிரகங்களும் அவற்றிற்கான உலோகங்களும் உள்ளன. பொதுவா மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்கு ஒரே கிரகம்தான், அது செவ்வாய். எனவே அதற்கு உலோகம் செம்பு தான். ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசிக்கு சுக்கிரன் தான் ஒரே கிரகம், அதுக்கு சுத்தமான வெள்ளி பயன்படுத்தலாம். மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு புதன் தான் கிரகம், எனவே பித்தளைய அதுக்கு உலோகமா பயன்படுத்தலாம். கடக ராசி சந்திரன், அதுக்கு வெள்ளியும் உலோகத்தை பயன்படுத்தலாம். சிம்ம ராசிக்கு சூரியன், அதுக்கு செம்பு பயன்படுத்தலாம். தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு குரு தான் கிரகம், எனவே தங்கம் பயன்படுத்தலாம். அதுபோல இந்த மகர கும்ப ராசிகளுக்கு சனிதான் கிரகம், எனவே அதுக்கு எவர் சில்வர் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஏன் ஒரு ரத்தினத்துக்கு ஒரு உலோகத்தை பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு விதி இருக்கு. அதாவது ஆக்டிவேஷன், டீஆக்டிவேஷன் 2 விஷயம் சொல்லுவாங்க மோதிரங்கள். நவரத்தின மோதிரத்தை பஞ்சலோகத்துல செஞ்ச மோதிரத்தில் பதிந்து அணிகிறது தான் ஒரு நல்ல முறையாகும். மேஷராசினா பவழம், ரிஷபராசினா வைரம், மிதுன ராசினா மரகதம், கடகராசினா முத்து, சிம்ம ராசினா மாணிக்கம், கன்னிராசினா மரகதம், துலாம் ராசினா வைரம், விருச்சிக ராசினா பவனம், தனுசு ராசினா புஷ்பராகம், மகர ராசினா நீலம், கும்பராசினாலும் நீளம்தான், மீன ராசி புஷ்பராகம். இது போன்ற அமைச்சுக்கலாம். ஆனா இது பூரா ராசிக்கல் மோதிரம்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த மோதிரங்கள், ரத்தினங்கள், நவரத்தின மோதிரங்களோ அல்லது தனித்தனி ரத்தினங்களுக்கான மோதிரங்களோ அதற்குரிய உலோகங்களையும் அதற்குரிய ரத்தினங்களையும் தேர்ந்தெடுப்பது
ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாகவும், ராசி ரீதியாகவும் இவருக்கு எந்த விதமான அந்த மோதிரத்தை அணிய வேண்டும் என்று ஒரு சிறந்த ஜோதிட வல்லுநரிடம் கேட்டு அதன்படி அணிந்து கொள்வதே சாலச் சிறந்ததாகும்.